நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் தராத பட்டத்தை எந்த பல்கலைக்கழகங்க தரப்போகுது? ஒரு வேதனையான விஷயம். நான் ஒரு மதுவுக்கு போதையான தந்தைக்கு மகனாக பிறந்தேன். 20 வயசு ஆகும் பொழுது நான் 4 தடவை SSLC ஃபெயில் ஆனேன். என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத ஒரே வரியில சொல்லலாம். எப்படி தெரியுங்களா? எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்தாரு. அவர் கேட்டாரு, ஏமா உன் பையன் 4 தடவை SSLC ஃபெயில் ஆயிட்டான், உன் வீட்டுக்காரர் இந்த மாதிரி இருக்காரு, இவனை 2 வருஷத்துல குடிச்சிட்டு வந்தா நீ என்னம்மா செய்ய போற? எங்க அம்மா அடிப்பேன்னு சொல்லல, உதைப்பேன்னு சொல்லல, திட்டுவேன்னு சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாங்க? என் மகன் குடித்தான் என்று எனக்கு தெரிந்தால் அடுத்த வினாடி விஷம் வைத்து அவனை கொன்று விடுவேன். அந்த மது போதை அவங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 4 தடவை ஃபெயிலானா பரவாயில்ல, நாம கூலி வேலை செஞ்சாது அம்மாவை காப்பாத்துவோம் அப்படின்னு கூலி வேலைக்கு போனேன். படிச்சவங்க கையில எல்லாம் கம்ப்யூட்டரும் மவுசும். படிக்காத எனக்கு மண்ணு வெட்டியும் கடப்பாரையும் கொடுத்தாங்க. படிச்சா இந்த சமுதாயம் எப்படி மதிக்குது, படிக்கலைன்னா எப்படி மதிக்குது அப்படின்னு யோசிச்சு ஈவினிங் காலேஜ் சேர்ந்தாங்க. ஈவினிங் காலேஜ் எங்க இருக்கு தெரியுங்களா? நெய்வேலியில் இல்ல, 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்க சிதம்பரத்துல இருக்கு. முதல் செமஸ்டர்ல நான் எவ்வளவு மார்க் வாங்கினேன் தெரியுங்களா? 500க்கு 485 மார்க். அதுக்கப்புறம் 4 வருஷம் BE படிச்சேன். அதுக்கப்புறம் DPM படிச்சேன். இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்க? அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா இருக்கேன் சார். எங்க? மைன்ஸ்ல. நெய்வேலியில சார். ஆரம்பத்துல கடப்பாரையும் மம்முட்டியும் வச்சு வாழ்க்கை ஆரம்பிச்சீங்க? ஆமா சார். இளைஞர்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், விழாம நடக்கிறவன் வீரன் அல்ல. எத்தனை முறை என்னை மாறி வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடப்பவன் தான் வீரன். வெற்றி பெற்றுக்கொள்வது, தோல்வி கற்றுக்கொள்வது. வெற்றியில் கிடைத்த பரிசை விட தோல்வியில் கிடைத்த பாடம் மதிப்பு வாய்ந்தது. முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் என்று முடங்கி விடாதீர்கள். கோலங்கள் முற்றுப்புள்ளியில் தான் தொடங்குகிறது.